பேர் என்ன உங்கள் பேர்? மாசி. மாசி. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தது? உடம்பு ஒல்லியாக இருந்தீங்களா? இதே மாதிரி குண்டாக இருந்தீங்களா? ஒல்லியாக தான் சார். ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க. ரொம்ப ஒல்லியாக. கண்ணு. இந்த வீடியோவில் தைராய்டு பற்றி பேச போகிறோம். தைராய்டுங்கிற ஹார்மோன் தான் நம்ம உடம்புல மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்குது, நம்ம ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் ரேட்டு வந்து உடலோட செயலாக்கம், உடம்புல வந்து மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் லெவலாம் குறைக்குது. ஜீரண மண்டலம், ஜீரண மண்டலத்தில் வந்து வயிற்று தான் நம்ம உடம்புல மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்குது, நம்ம ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் ரேட்டு வந்து உடலோட செயலாக்கம், உடம்புல வந்து மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் லெவலாம் குறைக்குது. ஜீரண மண்டலம், ஜீரண மண்டலத்தில் வந்து வயிற்று எச்சில் சுரப்பு, வயிற்றுலேருந்து சிறுகுடல், பெருகுடல், இதனோட மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தைராய்டு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன், இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து உடம்புல வந்து நாளமில்லா சுரப்பிகள், மாஸ்டர் கிளாண்ட் வந்து பிட்யூட்ரி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பிட்யூட்ரியை பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ்ங்கிற சென்டராக இருக்கக்கூடிய தைரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் வந்து பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணி பிட்யூட்ரிலேருந்து வரக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது வந்து பிரெயினுக்கு பின்னாடி பிட்யூட்ரிலேருந்து வந்து தைராய்டு ஹார்மோனை T3 T4 சுரப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தைராய்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து பருமனாக இருக்கும், தலைமுடி வந்து பிரிட்டில் ஹேராக இருக்கும், ஃபேஸ் பார்த்திங்கன்னா பஃபியாக, டாட் லைக் ஃபேஸஸ், ஃப்ராக் லைக் ஃபேஸஸ், தவளை மாதிரி அந்த முகத்தில் இருக்கிற ஸ்கின்லாம் தடிமனாயிரும், உதரெலாம் மிக தடிமனாக இருக்கும். ஹார்ட் ரேட்டு வந்து 60க்கு கீழே இருக்கும், பிராடிகடியா, உடல் மந்தநிலை அடைகிறதுனால ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும். குளிர்ச்சி, கோல்டு இன்டாலரன்ஸு, கோல்டை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள்னு இருக்கும். தைராய்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் 250 mg/dL இருக்கணும். நிறைய பேத்துக்கு 500லேருந்து 1000, 1500, 2000 வரைக்கும் கூட இந்த தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கான கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இதயத்தை சுற்றி பெரிகார்டியல் ஃபிஷன் மஞ்சள் கலரில் லிட்டர் கணக்கில் ஃபுல்லிடு சேர்கிற அளவுக்கு இந்த தைராய்டு கம்மியாக இருக்கிற வியாதி மோசமாயிரும். மேலும் ஜீரண மண்டலத்தில், குடல் மண்டலத்தில் கான்ஸ்டிபேஷன் வரும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறு, தள்ளி போடுறது, மாதவிடாய் வந்து வராமல் இருக்கிறது, இது போன்று உடல் சோர்வு, மூட்டு வலி, வீக்னஸ் எல்லாமே இருக்கும். அதே தைராய்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் ரொம்ப பெருசாக இருக்கும், உடல் மெலிந்து காணப்படும், உடல் எடை குறைவாக இருக்கும், அடிக்கடி கையில் 2 கையிலையும் வேர்த்துக்கிட்டே இருக்கும், இதய துடிப்பு வந்து 100-150க்கு மேலே, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அது மாதிரிலாம் வரும். அங்கே எப்படி தைராய்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் வந்ததோ, இங்கே வந்து டயரியா, உடல் எடை மெலிதல், கண் வந்து பெரித்து காணப்படுதல், டயரியா, அதிகமான டயரியா வருவது போன்றவை ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு கூட வேலை செய்வதற்கான அறிகுறிகள். கழுத்தில் இருக்க தைராய்டு கட்டி பெருத்து காணப்படும் காய்டர் என்ற அறிகுறியும் ஹைப்பர் தைராய்டிசத்தில் இருக்கும். ஸோ நிறையா உணவுப் பொருட்கள் வந்து நம்ம தைராய்டு ஹார்மோனுக்கு தேவையானது அயோடின்கிற எலமெண்ட்டு, அதை வந்து முட்டைகோஸு, காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, பீச், வேர்க்கடலை, இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா, சோயாபீன்ஸு, மஸ்டர்ட் ஆயில், இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா, இதில் இருக்க விஷம் வந்து சைனடுங்கிற விஷம் வந்து தைராய்டில் போய் உட்காந்துக்கிட்டு அயோடின் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு T3 T4 ஹார்மோன் லெவலை கம்மி பண்ணுது. அந்த உணவுக்கு பேர் கைட்ரோஜன்ஸ்னு பேர். முட்டைகோஸ் சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக தூக்கம் வந்துடும். தைராய்டு ஹார்மோன் லெவலை வந்து இம்மீடியட்டாக சப்ரஸ் பண்ணிடும். இதில் இருக்க சயனைட் வந்து அயோடினை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு சப்ரஸ் பண்ணுறதுனால தூக்கமாக வரும். இது வந்து ஹைப்போதைராய்டை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கைட்ரோஜன். அது மாதிரி காலிஃப்ளவர் வந்து ஒரு கைட்ரோஜன், தைராய்டு லெவலை கம்மி பண்ணுற ஒரு கைட்ரோஜன். ப்ரக்கோலியும் தைராய்டு லெவலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கைட்ரோஜன். சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக சாப்பிட்றாங்க. இதில் நல்ல பலன்கள், விட்டமின் ஏ, பல எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் இருந்தாலும் இது வந்து தைராய்டு செயலை மந்தப்படுத்தக்கூடியது, செயல்பாட்டை குறைக்கக்கூடிய தன்மை உள்ள உணவுப் பொருட்கள். ஸ்ட்ராபெரியும் தைராய்டு ஷேப்லேயே ஒரு மாதிரி இருந்தாலும் இது வந்து தைராய்டு செயல்பாட்டை கம்மி பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள். வேர்க்கடலையும் தைராய்டு செயல்பாட்டை கம்மி பண்ணக்கூடிய ஒரு கைட்ரோஜன்.
மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய சயனைட்டை வந்து அயோடின் ரீப்ளேஸ் பண்ணி தைராய்டு செயல்பாட்டை கம்மி பண்ணுது. கடுகு எண்ணெயும் தைராய்டு செயல்பாட்டை கம்மி பண்ணுது. சோயாபீன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய சோயா மில்க்கு, சோய் ப்ராடக்ட்ஸு, நிறைய வந்து டோஃபு, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து தைராய்டு செயல்பாட்டை கம்மி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் மீண்டு வரணும்னா நம்ம சீ ஃபுட்டு, எக்ஸு, ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸு, கிராப்பு, சீஸ், டேட்ஸு, ஃப்ரூட்ஸ், நட், மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இதில் அயோடின் வந்து நிறைய கிடச்சி நம்ம தைராய்டு டிசீஸை கம்மி பண்ணுது. நிறைய சீ ஃபுட்ஸ் சாப்பிடும்போது நமக்கு தைராய்டு வந்து ஹெல்த்தியாக வேலை செய்யுது. சில நேரத்தில் தைராய்டு கம்மியாக வேலை செய்யுது, கூட வேலை செய்கிறதுங்கிற 2 பினைன் கண்டிஷன் இல்லாமல் கழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தைராய்டு வீக்கம் வந்து கேன்சராக கூட இருக்கலாம். இது வந்து எஃப்என்ஏசிங்கிற ஊசி போட்டு அதை வந்து சதையை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது பாப்புலரி கார்சினோமாவாக இருக்கா இல்லை ஃபாலிகுலர் கார்சினோமாவாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி இந்த தைராய்டு நம்ம வந்து அகற்றிட்டோம்னா அது கேன்சர்லேருந்து நம்ம க்யூர் கிடச்சிரும். நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி தைராய்டுக்கு கழுத்துக்கு முன்னாடி ஒரு கட்டியை. இது இல்லைனா பிரெயினுக்கு, நுரையீரலுக்கு பரவி நம்ம உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும். முன்னெச்சரிக்கையாக அதை அகற்றும் பொழுது நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டே அயோடிஸ்டு சால்ட் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எல்லா ஊர்லேயும் என்ரிச்டு விட்டமின் ஏ என்ரிச்டு, அயன் என்ரிச்டு உணவு கொடுக்குற மாதிரி சால்ட் இஸ் என்ரிச்டு வித் அயோடின். அந்த மாதிரி அயோடிஸ்டு சால்ட்டை வந்து ரேஷன் கடையில் கவர்மெண்ட் கொடுக்குது. நம்ம கல்லுப்பு, தூளுப்பு, இந்த மாதிரி அயோடிஸ் சால்ட்டு 3 கலந்து சாப்பிடும்போது நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். நிறைய கடல் மீன், சீ ஃபுட்ஸு, ஷ்ரிம்ப், இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அயோடின் லெவல் அதிகமாகி தைராய்டு ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும். எப்படி ஒருத்தர் தைராய்டு வியாதியிலேருந்து கஷ்டப்பட்டு இருந்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பார்க்கலாம். பேர் என்ன உங்கள் பேர்? மாசி. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தது? உடம்பு ஒல்லியாக இருந்தீங்களா? இதே மாதிரி குண்டாக இருந்தீங்களா? ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க. கண்ணு இப்படி இவ்வளோ பெருசாக தான் இருந்தது. கண்ணு பெருசாக இருந்தது. கண்ணு சராசரி நார்மலாக இருந்தது. இதுக்கு பேர் எக்ஸாப்தல்மஸ்ன்னு பேர். கண்ணு வந்து ரொம்ப பெருசாக இருக்கு, புரியுதுங்களா? தைராய்டு ஓவராக இருந்ததுனால அது மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, கழுத்து காமிங்க. இங்கே ஒரு தைராய்டு சொல்லிங் இருக்கு, இங்கே ஒரு தைராய்டு சொல்லிங் இருக்கு. இவர் பேர் மாசி, ஆட்டோ டிரைவரு. தைராய்டு இவருக்கு கூட இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உடல் எடை மெலிசா போயிடும். மெலிசா போச்சோன்னா நார்மலாக டாக்டருக்கு என்ன திங்க் பண்ணுவோன்னா அவனுக்கு டிபி இருக்குது, சர்க்கரை கூட இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது, HIV இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். தைராய்டு கம்மியாக இருக்குது, இந்த தைராய்டு கூட இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து T3 T4 இது வந்து தூண்டுறது வந்து பிரெயினில் பிட்யூட்டரிங்கிற கிளாண்டு இந்த சுரப்பியை தூண்டுது. இங்கேருந்து TSH இங்கே வந்து இந்த ஹார்மோன் T3 T4 வந்து இவருக்கு T3யும் 12க்கு மேலே, T4ம் 15 20க்கு மேலே இருந்து TSH பார்த்தீங்கன்னா 0.005 இருந்து கம்மியாக இருந்தது. 20 வருஷம் முன்னாடி ஒல்லியாக இருந்த இவருக்கு டாக்டருங்க வந்து தைராய்டு கூட வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி அதை குறைக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் லெவலை அடக்கிற மாத்திரை நியோமெர்கசோல்ங்கிற மாத்திரை கொடுத்ததுனால இப்போ வந்து கண்ட்ரோலில் இருக்குது. காலையில் ஒரு எழுந்தோன்னா 6 மணிக்கு ஒரு 4 மாத்திரையும், 10 மணிக்கு 3 மாத்திரையும், மதியம் 3 மாத்திரையும் போட்டு இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் இந்த ஒல்லியாக இருந்த காரணம் தைராய்டுன்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜிம்முக்கு போயிருக்காரு வெயிட்டை ஏற்றுறதுக்காக. அது இப்போ அதனால் அவர் பட்ட கஷ்டத்தை அவரே சொல்லுவார் பாருங்களேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு ஒல்லியாக இருந்துன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் சார். அப்போ வெயிட் ஏற்றுறதுக்காக ஜிம்முக்கு போனீங்கல்ல, அது தைராய்டு கூட வேலை செய்கிறதுனால தான் உடம்பு இழைச்சிருக்குன்னு தெரியாமல் ஜிம்முக்கு போனீங்க. அப்போ என்னாச்சு உங்கள் வயிற்றுல? கை வச்சு காமிங்க. வெயிட் அடிக்கும்போது ஜவ்வு கட் ஆயிடுச்சு. எந்த ஜவ்வு கட் ஆயிடுச்சு? கை வச்சு காமிங்க. ஜிம்மு தூக்கி இவருக்கு வந்து வயிற்றில் இருக்க சவ்வு வந்து மசில்ஸ் வந்து கிழிஞ்சிருச்சு. அதுக்கு பேர் இன்சிஷனல் ஹெர்னியான்னு பேர். தைராய்டு ஒல்லியாக இருந்ததுக்காக வைத்தியம் வந்து வெறும் தைராய்டு குறைக்கிற இந்த ஹார்மோன், இந்த தைராய்டு ஹார்மோன்ஸை கட்டி வீக்கமாக இருக்குது பாருங்கள். ரைட்டில் ஒரு வீக்கம், லெஃப்ட்டில் ஒரு வீக்கம். இவர் 2 முறை FNACன்னு ஒரு டெஸ்ட்டு ஊசி போட்டு பயாப்சி எடுத்து செக் பண்ணியிருக்காரு தைராய்டு கூட இருக்கிறது கேன்சராக இருக்குமான்ட்டு. ஆனால் 2 முறை இவருக்கு கேன்சரில். இதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு அதிகமாக இருக்கிறவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஒல்லியாக இருந்ததுனால இவர் பாட்டுக்கு விவரம் தெரியாமல் ஜிம்முக்கு போய்ட்டு வயிற்றில் இருக்க தசையிலேருந்து அந்த உள்ளே இருக்க குடலாம் பிதுக்கிட்டு வந்து இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் வலை வச்சு GHல வந்து பண்ணி இவர் பொழைச்சிருக்காரு.
ஸோ நிறைய இப்போ மோஷன் போகிறது எப்படி போகும் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொந்தரவு இருந்தது உங்களுக்கு? 2 மொதல் வந்து தைராய்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டே இருப்பேன், பார்த்து ஓடி சாப்பிட்டானோ போயிடும். ஆமாம், சாப்பாடு போயிடும். சாப்பிட்டோம் எத்தனை வருஷமா அது மாதிரி தொந்தரவு இருந்தது? அது 25 வருஷமாக தொந்தரவு இருந்துச்சு. 25 வருஷமா தொந்தரவு இருந்தது. மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் ஒல்லியாக இருந்த நீங்கள் நார்மல் வெயிட் வந்துருச்சு. வெரி குட். இப்போ தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்க உடம்பு குண்டாக இருப்பாங்க, குளிர் தாங்க முடியாது, ஹார்ட் ரேட் வந்து 60 முறைக்கு கீழே இருக்கும். இவர் தைராய்டு கூட இருக்கவங்களுக்கு ஹார்ட் ரேட் படபடப்பு வரும், கையில் வேர்த்துக்கிட்டே இருக்கும், காலில் வந்து காலை காமிங்க, காலில் வந்து எடிமா, இதுக்கு பேர் பிரிட்டிபியல் எடிமான்னு பேர். காலில் வந்து பிரிட்டிபியல் மிக்சிடிமான்னு ஒன்று வரும். தைராய்டு கம்மியாக இருக்கும், குண்டாக இருப்பாங்க. இவர் வந்து ஒல்லியாக இருந்தவரின் ஒரு சோக கதை. தைராய்டுலாம் ஏற்படும் சோர்வு, அதற்கு ஒரு தீர்வு பற்றி தான் இந்த வீடியோ சொல்லுது. ஸோ தைராய்டு இருக்கவங்க வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், மரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட்டு, நவாப்பழம் போன்ற உணவுகளை சாப்பிடும் போது முட்டைக்கோஸில் இருக்க சயனைடு அப்படிங்கிற சோடியம் சயனைடுங்கிறது வந்து இங்கே தைராய்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்க அயோடினை வந்து விரட்டி விட்டுரும். அப்போ வந்து நமக்கு வந்து தூக்கமாக வரும், T3 T4 லெவல் குறைஞ்சிரும். முட்டைக்கோஸ் சாப்பிடும்போது ஒத்துக்காது. தைராய்டு கம்மியாக இருக்கிறவங்க கடல் மீன், அயோடைஸ் சால்ட்டு, ரேஷன் கடையில் கவர்மெண்ட் கொடுக்குற அயோடைஸ் சால்ட்டு, டாட்டா சால்ட்டு யூஸ் பண்ணணும். தைராய்டு கம்மியாக இருக்கும். ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க, பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வராது, ஹார்ட்டில் சுற்றி தண்ணி சேர்ந்துக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் 500 1000ன்னு போயிடும். இவருக்கு தைராய்டு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓவராக வேலை செஞ்சதுனால ஓவர் மெட்டாபாலிசம், இவருக்கு கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாகிட்டு ஆளை வளர்ச்சிதை மாற்ற மெட்டாபாலிசம் அதிகமாக நடந்ததுனால இவர் ஒல்லியாகவே இருந்துகிட்டு இருந்தார். கடைசியாக ஒரு டாக்டரு தைராய்டு கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சி மாத்திரை கொடுத்ததுனால இப்போ இவரோட வாழ்க்கை நல்லா இருக்குது. தேங்க்யூ.